ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த டிராமாவுடைய 4th அண்ட் 5th எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவுடைய ஸ்டார்டிங்லே ஹீரோ அந்த மேட்ச் பாக்ஸை காமிச்சு, இது உங்ககிட்ட எப்படி வந்துச்சு, நீ யாரு அப்படின்னு கேக்குறாரு. உண்மையாவே ஹீரோயினுக்கும் இதை பத்தி எதுவுமே தெரியாது. அதனால அவங்க ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்றாங்க, இதை நான் ஒரு இடத்துல இருந்து எடுத்தேன். எங்கன்னு கேக்குறாரு. ரிவர் சைடுங்கிறாங்க. எதுக்காக நீ ரிவர் சைடு போகணும் அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஹீரோயின் உண்மையை சொல்லல, அதை நான் நேரம் வரும்போது சொல்றேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மேட்ச் பாக்ஸ் பத்தி ஏன் இப்படி கேக்குறீங்க, உங்களுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்க, இருக்கு. உனக்கு எப்படி இந்த மேட்ச் பாக்ஸ் கிடைச்சிச்சோ அதே மாதிரிதான் எனக்கும் கிடைச்சிச்சு. இது என்ன, எதுக்காக உங்ககிட்டயும் என்கிட்டயும் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. என்னால இப்ப எல்லாத்தையும் சொல்ல முடியும், ஆனா அதுக்கான நேரம் இது கிடையாது. நேரம் வரும்போது நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படிங்கிறாரு. இப்போ இவர் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறாரு. ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண மீக்கோவோட அண்ணனை அங்கதான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் இவனை இப்போதைக்கு வெளியே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயினால தூங்கவே முடியல, அவங்களுக்கு பசி எடுத்திருக்கும் போல. இதை நோட் பண்ற ஹீரோவும் அவங்கள கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போறாரு. இவங்க 2 பேரும் வந்திருக்கிற ஹோட்டல் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட கிடைச்சிருக்கு இல்லையா ஒரு மேட்ச் பாக்ஸ், அதை இந்த ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸுக்கு இவங்க வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க. ஹீரோயினும் கேக்குறாங்க, இந்த மேட்ச் பாக்ஸ் இங்க இருந்தாதான் வருது, இவங்க எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்க, அவங்க கஸ்டமர்ஸுக்கு யூனிக்கா ஏதாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால இப்படி ஆரம்பிச்சாங்க. இப்படி இவங்க பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. நீ ஒரு எடிட்டரா அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறாங்க. சரி, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேட்க, எனக்கு எந்த வேலையும் இல்ல அப்படிங்கிறாரு. சரி, சொல்ல விரும்பலன்னா சொல்லாதீங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் மீக்கவும் அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வராங்க. வீடு ஃபுல்லா கலைஞ்சிருக்கு. அவங்க அம்மா உடனே இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் எழுந்து பாக்குறப்போ ஹீரோ இல்ல. ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ்ல எழுதி வச்சிருக்காரு, இந்த மாதிரி நான் வெளியே போற வேலை இருக்கு, உன்னோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு கம்முன்னு ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாரு. இது எல்லாத்தையும் படிக்கிற ஹீரோயினும், இவர் அப்படியே எங்க அம்மா மாதிரியே இருக்காரு அப்படிங்கிறாங்க. அடுத்த சீன்லயே நம்ம ஜுனியாவுடைய வீட்டை தான் காமிக்கிறாங்க. வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் பரபரப்பா இருக்காங்க. பாவம் அவங்க அம்மாவால இதெல்லாம் சமாளிக்கவே முடியல. இவ்வளவு கலவரத்திலயும் நம்ம ஜுனியா உட்காந்து புத்தகம் படிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து கடுப்பான அவங்க அம்மாவும் அவங்க மண்டையிலே ஒண்ணு வைக்கிறாங்க. ஒழுங்கா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுடி அப்படின்னு கத்துறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் வராங்க. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து எக்ஸைட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட அங்கிள், தாத்தா, பாட்டியே பாக்குறாங்க. ஜுனியாவுடைய அம்மாவும் வந்து, நீ அவளுடைய ஃப்ரெண்டாமா, வீட்டுக்கு வா சாப்பிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு கேம்ப் நடக்குது. அங்க கிம்முடைய ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த மேட்ச் பாக்ஸை வாங்குறாரு. இது என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க, இந்த மேட்ச் பாக்ஸ்க்குள்ள லவ் லெட்டரை வச்சு நாங்க பொண்ணுங்க கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்றான். இது நம்ம ஸ்கூல்ல வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறான். இதை பார்த்து டென்ஷனான ஹீரோவும், இன்னொரு தடவை இந்த பாக்ஸை கொண்டு போய் ஹீரோயின் கூட கொடுக்கறத நான் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவனை பொழந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விடுறாரு. இப்ப ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு. நேத்து இவங்க 2 பேரும் ரெஸ்ட் ரூம்குள்ள இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா ஹீரோ அதே ரெஸ்ட் ரூம்குள்ள போய் செக் பண்ணி பாக்குறாரு. அந்த வால்ல ஒரு ஹிடன் ஹோல் இருக்கிறத ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அதுல ஒரு என்வலப்பும் இருக்கு. பட் அதுக்குள்ள எந்த ஒரு லெட்டருமே இல்ல. யார் கில்லர்னு தெரியாம 3 பேரையுமே ஹீரோ சந்தேக பார்வையில தான் பாத்துட்டு இருக்காரு. இவங்களுமே கேம்புக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கிறப்போ ஜுனியே வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறா. அது ஒரு சாரி லெட்டர். நேத்து மீக்கோனால 2 பேருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும், அதுக்கு சாரி கேட்கிற விதமா இந்த லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே நீங்க லெட்டர் தான் எழுதுவீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அவங்களும் கன்ஃபியூஸ் ஆகி, இதுக்கு முன்னாடி உனக்கு நான் எந்த லெட்டரும் எழுதலையே அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் அவங்க அம்மா இறக்குறப்போ லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை யோசிச்சு சொல்லியிருப்பாங்க. அது நான் எங்க அம்மாவை நினைச்சு சொன்னேன் அப்படின்னு ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. எனக்கு லெட்டர் எழுதுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஹீரோ இப்போ இவனை கூப்பிட்டு செக் பண்ணிட்டு இருக்காரு. அவனோட பேக்கை செக் பண்ணும்போது அதே மாதிரியான மேட்ச் பாக்ஸ் எடுக்கிறாரு. நீயும் இதை லவ் லெட்டருக்காக தான் வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, இந்த மாதிரியான மேட்ச் பாக்ஸ் வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே இருக்குமே. ஹீரோவும் அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல தீக்குச்சி மட்டும் தான் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் இவங்களும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது அவங்க மியூசிக் கேட்டுட்டே நடந்து வராங்க. எனக்கு மியூசிக் கேட்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் மட்டும் ஹெட்செட் போட்டுட்டு பாட்டை கேட்டுட்டு இருக்கும் போது அவங்க அம்மாவும் அதை கியூரியஸா கேட்க கிட்ட வருவாங்க. ஆனா சடனா ஹீரோயின் உங்களுக்கு என்னமா வேணும் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சு காட்டிடுவாங்க. அது எல்லாத்தையும் இப்ப நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இருக்கிறப்போ அவங்கள இக்னோர் பண்றதும் அவங்க போனதுக்கு அப்புறம் நம்மள நாமளே பிளேம் பண்ணிக்கிறது சாதாரணம் தானே. அந்த மாதிரிதான் நம்ம ஹீரோயின் இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கேம்புக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்காரு. இவ்வளவு நேரம் ஆகியும் ஏன் அவ வரல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படுறாரு. அதனால அவளை தேடிட்டு கிளம்புறாரு. இங்க கிம் திரும்பவும் ஜுனியேவை பாக்குறான். பேக்ரவுண்ட்ல மியூசிக்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. எப்பவும் போல ஹீரோயின் நடுவில் வந்துடுறாங்க. நிறுத்துங்கடா அப்படின்னு. இங்க பாருமா, இவனை நல்லா பாத்துக்கோ, இவங்கிட்ட நீ பேசவே கூடாது, அப்புறம் ஃபியூச்சரே காலி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஓடி வந்ததுனால அவங்களால ஒழுங்கா பேசவே முடியல, மூச்சு வாங்கிட்டே இருக்காங்க. அவ கிடக்குற நாம போலாம் அப்படின்னு கிம் ஜுனியேவை கூட்டிட்டு கிளம்பிடுறான். ஹீரோயினால சுத்தமா முடியல, அங்கேயே விழுந்துடுறாங்க. என்னாச்சு உனக்கு அப்படின்னு ஹீரோ வந்து கேக்குறாரு. ஒண்ணுமே இல்லையே, நான் சும்மா காத்து வாங்கிட்டு இருக்கேன்
இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சீன் போடுறாங்க. கேவலமா நடிக்காதன்னு சொல்லி தூக்கி விடுறாரு. இப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துடுறாங்க. இப்போ ஒரு டேலண்ட் ஷோ மாதிரி நடக்க போகுது. நீங்க எல்லார்கிட்ட இருந்தும் மறைச்சு வச்சிருக்கிற உங்களுடைய டேலண்ட்டை இங்க நீங்க வெளிக்காட்டலாம் அப்படிங்கிறாங்க. உடனே கிம்முடைய ஃப்ரெண்டு, உனக்கு தான் கிட்டார் வாசிக்க தெரியுமே, போய் வாசிங்கிறான். அட நான் எப்படி, என்னாலாம் முடியாது அப்படிங்கிறான். இதுதான் உனக்கு நல்ல சான்ஸ், சுனியே இங்கதான் இருக்கா, இதை வச்சு நீ இம்ப்ரெஸ் பண்ணிரு அப்படிங்கிற. அப்படியான்னு சொல்லிட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு எல்லாரும் முன்னாடி வாசிக்க ஆரம்பிக்கிறான். உண்மையாவே அவ்வளவு நல்லா இருக்கு, எல்லாருமே ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ஷாக்கு, அப்பாக்கு கிட்டார்லாம் வாசிக்க தெரியுமா அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. 3 சஸ்பெக்ட்ல ஒருத்தன் ஜெயில இருக்கான். மத்த 2 பேர் மேலயும் சந்தேகப்படுற அளவுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் எனக்கு கிடைக்கல. ஏன்னா குற்றவாளியோட சிக்னேச்சர் மேட்ச் பாக்ஸ் தான், அது இங்க எல்லார்கிட்டயுமே இருக்கே அப்படின்னு குழம்புறாரு. அப்பதான் சேர்மன் கூட ஒரு பொண்ணு என்ட்ராகிறா. ஹீரோ அவளை பார்த்த உடனே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த கிராமத்துல நடக்க போற சீரியல் கில்லிங்ல ஃபர்ஸ்ட் விக்டிம் ஆக போறது இந்த பொண்ணு தான் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சாக போற பொண்ணை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவ இந்த கிராமத்துக்கு வந்த ஒரு டீச்சர். எல்லாரும் முன்னாடியும் இன்ட்ரடியூஸும் ஆயிக்கிறாங்க. ஆனா அந்த டீச்சரை பாக்குறப்போ ஹீரோயினுக்கு மட்டும் கொஞ்சம் வியர்டா இருக்கு. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ், மோதிரம், ஷூ அப்படின்னு இன்ச் பை இன்ச்சா ஹீரோயின் வந்து அவங்கள நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இப்போ அங்க டேலண்ட் ஷோ தான் நடந்துட்டு இருக்கு. சோ அந்த டீச்சர் கிட்ட உங்க டேலண்ட்டை சொல்லுங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. எனக்கு நல்லா பாட்டு பாட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டையுமே பாடுறாங்க. அந்த பாட்டையுமே ஹீரோயின் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கிம்முடைய ஃப்ரெண்டு இவங்க பாடுறத வாய பொழுது பார்த்துட்டு இருக்கான். இப்போ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்த ஒருத்தன் ஹேவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே ஒவ்வொரு மேட்ச் பாக்ஸை கொடுத்துட்டு போறான். இந்த காலகட்டத்துல ஃபேமஸா இருக்கிற அந்த மேட்ச் பாக்ஸ் 30 வருஷம் கழிச்சு அதுவும் ரிவர் சைட்ல என் கையில எதுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு திரும்பி அப்படியே ஹீரோவை பாக்குறாங்க. இதுக்கும் ஹீரோக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. அண்ட் இவரு நேரா அந்த டீச்சர் கிட்ட தான் போய் பேசுறாரு. இந்த ஊருக்கு நீங்க புதுசு, நீங்க எங்க தங்க போறீங்க அப்படின்லாம் கேட்க, என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இந்த ஊர்ல தான் இருக்காங்க, நான் அவங்க வீட்டுல தான் தங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறா. ஆனா ஹீரோ மனசுக்குள்ளேயே இல்ல இவங்க பொய் சொல்றாங்க, இவங்களுக்குன்னு இந்த ஊர்ல யாருமே கிடையாது, இருந்தாலும் இவங்க ஏன் பொய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. இருந்தாலும் அவருடைய போன் நம்பரை எழுதி அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாரு. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலோ இல்ல ஏதாவது எமர்ஜென்சினாலோ எனக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இங்க மீக்கோ ஹீரோயின் கிட்ட, உன்னாலதானே எங்க அண்ணன் இப்ப லாக்அப்ல இருக்கான் அப்படின்னு கேக்குறா. உங்க அண்ணன் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான், அவன் பண்ண விஷயத்துக்காக தான் இப்ப லாக்அப்ல கம்மி பண்ணிட்டு இருக்கான். ஆமா அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஹீரோயின் ஸ்டாப் பண்ணி திட்டுறாங்க. உனக்கு இது எல்லா விஷயமே தெரியும், ஆனாலும் என்ன ட்ரிகர் பண்ணி என் வாயிலே இது வர வைக்கணும்னு நினைக்கிற, உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிறா. உன்னோட வீக்னஸ் சுன்ஹே தானே, உன்னோட வீக்னஸ நான் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமலையும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டு போறா. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோக்கு ஒரு கால் வருது. அதுல புதுசா வந்த டீச்சரோட வீட்டுல அவங்க இல்ல, காணாம போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்தோம். உடனே நம்ம ஹீரோ இங்கேயே இரு, எங்கேயும் போயிடாதான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹீரோயின் உட்காந்து யோசிக்கிறாங்க, இந்த சுச்சுவேஷனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியும் கேட்ட மாதிரியும் இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே அவங்க பைக்குள்ள இருந்து ஒரு நோட்ஸ் எடுக்கிறாங்க. அதை படிச்சு பார்த்து ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயின் கரண்டா வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நாவல் தான் இது. அதை எழுதுனது ஹீரோயினோட பாஸான மீக்கோ தான். அதனாலதான் ஹீரோயினுக்கு அந்த டீச்சரை பார்த்த உடனே எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சிருக்காங்க. அவங்க வியர் பண்ண விஷயங்களா இருக்கட்டும், அவங்க பாடின பாட்டா இருக்கட்டும், எல்லாமே ஏன் பழக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இப்ப ஹீரோயினுக்கு புரியுது. உடனே அந்த பேப்பர்ஸ் எடுத்துட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறாரு. அங்க இருக்கிற போலீஸ் கிட்டயும் கேக்குறாரு, மீக்கோவுடைய அண்ணன் எங்க அப்படின்னு கேக்குறாரு. எஸ், மீக்கோவுடைய அண்ணன் இப்ப ஜெயில இல்ல, வெளியே வந்துட்டான். சோ பதறி போன ஹீரோ திரும்பவும் அவனோட வீட்டுக்கு போய் செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா அங்க இருக்கிறது மீக்கோ தான். ஒரு பக்கம் ஹீரோ, இன்னொரு பக்கம் ஹீரோயின் அப்படின்னு 2 பேருமே ஒவ்வொரு விஷயத்த தேடி ஓடிட்டு இருக்கும் போது 2 பேரும் ஒரே இடத்துல சந்திக்கிறாங்க. நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. ஹீரோயின் பதட்டமா ஹீரோ கிட்ட, அவங்க சாக போறாங்கல்ல அப்படின்னு கேக்குறா. இதை கேட்டு ஹீரோ ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாரு. உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படிங்கிறாரு. ஹீரோயின் கையில வச்சிருந்தா அந்த நோட்ஸ் தான் ஹீரோயின் காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் 2024ல நடந்துட்டு இருக்கிற விஷயத்த காமிக்கிறாங்க. ஹீரோவால ரிலீஸ் ஆகப்பட்ட மீக்கோவுடைய அண்ணன் இப்ப நேரா வீட்டுக்கு தான் போறான். ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதனால அந்த வீடியோ ஒரு மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு அவனை பார்க்க மீக்கோ வரா. இங்க நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அந்த டீச்சர் ரொம்ப பயத்தோட உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ தான் போய் சமாதானப்படுத்துறாரு. மேல யாரோ மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒளிஞ்சி பாத்துட்டு இருக்கிற மாதிரி ஹீரோக்கு தோணுது. அவர் நினைச்ச மாதிரியே அங்க ஒருத்தர் நின்னு பாத்துட்டு இருக்கான். உடனே அவனை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் போயிட்டு இருக்காரு. அவன் ஹீரோ கிட்ட மாற்ற சமயத்துல நடுவுல அந்த போலீஸோட கார் வந்துருது. நம்ம ஹீரோக்கு பயங்கர டென்ஷன் ஆயிருது. அதனால போலீஸை பிடிச்சி கத்திட்டு இருக்காரு. ஹீரோ திரும்ப வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. யாரு உன்னை துரத்திட்டு வந்தாங்கன்னு தெரியுமான்னு கேக்குறாரு. ஆனா இப்போ அந்த பொண்ணு மாத்தி பேச ஆரம்பிக்குது. ரொம்ப நார்மலாவே இருக்கு. யாருமே என்ன துரத்திட்டு வரலையே, நான் சும்மா இங்க நடந்து போயிட்டு இருந்தேன் அப்படிங்கிறா. இந்த இடத்துல நீங்க பயந்து போய் உட்காந்துட்டு இருந்தீங்க, அதை நாங்க 2 பேருமே பார்த்தோம். ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ண முடியும். ஆனா அந்த பொண்ணு, நான் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஆனா அந்த பொண்ணை வந்து இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எங்க தங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அவ சொன்ன மாதிரியே அவங்க ரிலேட்டிவ் வீட்ல எல்லாம் அவ தங்கல, அவ தனியா தான் ஒரு இடத்துல தங்கியிருக்கா. இந்த விஷயத்தை இவங்க 2 பேரும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் பக்கத்திலேயே இருக்கிற அந்த ஹோட்டலுக்கும் போய் இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸை தான் இப்ப நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமாங்கிறாரு. அது மட்டும் இல்லாம
இல்லாம இவர் ஒரு டிவி ரிப்போர்ட்டர் அப்படிங்கறதையும் சொல்றாரு. நீ என்ன அடிக்கடி டிவில பாத்திருப்பியே, உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேக்குறாரு. சாரி, நான் டிவி அவ்வளவுக்கு பாக்குறது இல்ல அப்படிங்கிறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் மர்டர் எப்ப நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் 14ஆம் தேதி ஃபர்ஸ்ட் மர்டர் நடக்கும், அதுக்கப்புறம் 16ஆம் தேதி அண்ட் 20ஆம் தேதி ஒரு மிஸ்ஸிங் கேஸும். ஹீரோயின் சொல்றாங்க அது மிஸ்ஸிங் கேஸ் கிடையாது, அதுவுமே மர்டர் கேஸ் தான். ஏன்னா கில்லருடைய விக்டிம் கவுண்ட் எனக்கு தெரியும், அவங்க மிஸ் ஆகல, கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றா. எப்படி இவ்ளோ கிளியரா சொல்ற அப்படின்னு கேட்க, ஏன்னா ரைட்டர் அப்படிதான் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த நோட்ஸை கொடுக்குறாங்க. இந்த நாவலை தான் நான் இப்போ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். இதனுடைய ஆத்தர் வேற யாரும் கிடையாது, இப்போ இருக்கிற மீக்கோ தான். இன்னும் இது பப்ளிஷ் ஆகல, அதுக்கு முன்னாடியே நான் இங்க வந்துட்டேன். இதை நான் படிச்சதுனாலதான் இங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு பழக்கப்பட்ட மாதிரி எல்லாம் தோணிட்டு இருந்துச்சு. ஹீரோ படிக்கிறாரு, கடைசி வரைக்கும் இந்த உண்மை ரிவீல் ஆகல. இந்த மர்டருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அது நான் அப்படிங்கிற மாதிரி ரைட்டர், அதாவது மீக்கோ முடிச்சிருக்கா. இப்ப இருக்கிற மீக்கோ அவங்க அண்ணா இல்லாத வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஒரு சைக்கோபாத்துக்கு இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் இவகிட்டே இருக்கு. ஹீரோயின் கேக்குறாங்க, ஒருவேளை மீக்கோ கில்லரா இருப்பாளா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் எனக்கும் அதை பத்தி சரியா தெரியல. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ரைட்டர்ஸ் அவங்கள லீட் கேரக்டரா இமேஜின் பண்ணிக்கிட்டு தான் கதை எழுதுவாங்க. அந்த மாதிரி கூட இது இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல அவ ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப யூனிக்கா எழுதியிருக்கா. ஈவன் இப்ப சாக போற அந்த டீச்சருடைய கிளாத், அந்த மோதிரம், ஷூ அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளவு உன்னிப்பா கவனிச்சு எழுதியிருக்கா. ஹீரோ சொல்றாரு, நீ நினைக்கிறது தப்பா கூட இருக்கலாம். ஏன்னா சீரியல் கில்லர் உருவான இந்த காலகட்டத்துல அவளும் இருந்திருக்கா. அவ இருக்கிற பிளேஸ்ல தான் இது நடந்திருக்கிறதுனால அவளுக்கு மட்டும் இல்ல, அவளுக்கு சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். இத மட்டுமே வச்சுட்டு அவ தான் கில்லர் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாதுங்கிறாரு. அதே ஹோட்டல்ல தான் ஹீரோயினோட அம்மா அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஹீரோயினும் கவனிச்சிடுறாங்க. சுன்ஹே சொல்றா, நீ என்ன சொல்ல வர அப்படின்னா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்க, ஐயோ நான் எப்பமா அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கிம் பாத்துட்டு இருக்கான். உடனே வந்து நம்ம ஹீரோயின் தலையிலே ஒண்ணு வைக்கிறாங்க. என்ன சொன்ன, இவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா? எவ்வளவு தைரியம் இருந்தா நான் சொன்னதுக்கு அப்புறமா இவகிட்ட பேசிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஹீரோ தான் வந்து ஹீரோயினை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. கிம் கத்துறான், நாங்க 2 பேரும் டேட் பண்ணா உனக்கு என்ன வந்துச்சு? இது அவளுடைய தனிப்பட்ட விருப்பம், இதுக்குள்ள நீ வராத, நான் அவகிட்டயே கேட்டுக்கிறேன் அப்படின்னு. இங்க பாருமா, நான் நல்ல பையன், என்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, உன்னை நான் நல்லா பாத்துப்பேன் அப்படிங்கிறான். உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்க, ஆனா அதுக்கு சுன்ஹே, இல்ல எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு, சாரி அப்படிங்கிறாங்க. இதை கேட்கிற கிம் மட்டும் இல்ல, ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. யாருமா அவன் அப்படின்னு கேட்க, அவரு எனக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, கிம்மும் எட்டி பாக்குறான். பார்த்தா அங்க நிக்கிறது கிம்முடைய ஃப்ரெண்டு. அட பாவி, துரோகியாடா நீ அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. ஜுன்ஹேவும் சொல்றா, இவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோ பேசுறாரு. அவங்க 2 பேரும் உன்னுடைய ஃபேமிலியான்னு கேக்குறாரு. ஆமா, அவங்க 2 பேருடைய பொண்ணுதான் நான் அப்படின்னு சொல்றா. இதை கேட்கிற ஹீரோக்கு ஒரு பக்கம் ஷாக்கா இருக்கு. ஏன்னா இவருடைய சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கிறது ஹீரோயினோட அப்பாவான கிம்மும் தான். இன்னொரு பக்கம் டீச்சரை காமிக்கிறாங்க. அவங்க யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இங்க இருக்கிற யாருக்குமே என்ன யாருன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்கு ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஹீரோ கேக்குறாரு, இப்பதான் எனக்கு புரியுது நீ ஏன் இங்க இருக்கணும்னு நினைச்சேன்னு. சரி, இங்க இருந்துட்டு நீ என்ன பண்ணணும்னு ட்ரை பண்ற அப்படின்னு கேட்க, நான் எங்க அம்மா அப்பாவை பிரிக்கணும்னு நினைக்கிறேன். என் பேரண்ட்ஸை மீட் பண்ண விடாத அளவுக்கு பண்றதுக்காக தான் நாங்க இருக்கணும்னு நினைச்சேன். உடனே ஹீரோ திட்ட ஆரம்பிக்கிறாரு, நீ என்ன பைத்தியமா? நீ பாஸ்ட்ல பண்ற ஒரு சின்ன சேஞ்ச் கூட பிரசன்ட்ல ஒரு பெரிய வெடியை வெடிக்கும்னு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா நீ உங்க அம்மா அப்பவே பிரிக்கணும்னு நினைக்கிற, இதனால ஃபியூச்சர்ல நீ இல்லாம கூட போலாம் அப்படின்னு சொல்ல, எனக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்ல. நீங்க ஆல்ரெடி கேட்டிருந்தீங்கல்ல, நீ எதுக்காக அன்னைக்கு ரிவர் சைடு போனேன்னு. ஏன்னா அங்கதான் எங்க அம்மா இறந்தாங்க. வாழ்க்கையே வெறுத்து போனதுனால சூசைட் பண்ணி இறந்தாங்க. எங்க அம்மாக்கான கரெக்டான பேர் எங்க அப்பா கிடையாது, அதனாலதான் எங்க அம்மா இறந்தாங்க. ஃபியூச்சர்ல எங்க அம்மா உயிரோட இருக்கணும்னா இங்க இவங்க 2 பேரும் மீட் பண்ண கூடாது, அதனாலதான் இதை நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் சொன்ன எல்லா விஷயங்களையும் ஹீரோ உட்காந்து யோசிச்சு பாக்குறாரு. இப்போ ஹீரோவுடைய ஃபோக்கஸ் எல்லாமே கிம் மேலதான் இருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்த அந்த மேட்ச் பாக்ஸை காமிக்கிறாரு. கில்லர் ஒவ்வொரு கொலை பண்ணும் போதும் அவன் தான் கொலை பண்ணா அப்படிங்கறதுக்கு ஒரு எவிடன்ஸை விட்டுட்டு போவான். அது இந்த மேட்ச் பாக்ஸ் தான். அதுக்குள்ள அவன் எழுதின ஒரு நோட்ஸையுமே விட்டு போவான். இது இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க போகுது. 1987ல மட்டும் இல்லாம 2021லயும் நடக்கும். ஹீரோயினுக்கு புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேக்குறாங்க. இந்த மேட்ச் பாக்ஸை நீ எங்க இருந்து எடுத்தேன்னு சொன்ன? ரிவர் சைட்ல, அதுவும் உங்க அம்மா இறந்த இடத்துல இருந்து. அப்படி பார்த்தா உங்க அம்மா மேபி கொல்லப்பட்டிருக்கலாம் அதே கில்லரால. இதை கேட்கிற ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும்? இது வரைக்கும் அம்மா தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது ஏன் மர்டரா இருக்க கூடாது அப்படின்னு ஹீரோயின் ஒரு தடவை கூட யோசிச்சு பார்க்கல. ஹீரோ சொல்றாரு, இதை நான் கன்ஃபார்மா சொல்லல, அது கொலையா தற்கொலையா அப்படிங்கறது இறந்து போன உங்க அம்மாக்கு மட்டும்தான் தெரியும். ஃபியூச்சர்ல உங்க அம்மாவை காப்பாத்தணும் அப்படின்னா இங்க சுத்திட்டு இருக்கிற இந்த கில்லரை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப ஹீரோயின் கிளாஸ் ரூமுக்கு போய் அதே தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. கடைசியா அவங்க அம்மா எழுதிட்டு போன அந்த லெட்டரை யோசிக்கிறாங்க. அதுல அவங்க அம்மா சாக போறேங்கிற மாதிரிலாம் ஒண்ணும் எழுதல. நான் எப்படி இவ்வளவு முட்டாளா யோசிச்சேன்? அம்மா எந்த இடத்துலயும் நான் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதவே இல்லை. இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்களை பாத்துக்கிறேன், உங்களுக்கு எதுவும் ஆக விடாம நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜுன்ஹேக்கு
ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம ஜுன்ஹே இன்னொரு விஷயத்தையும் சொல்றா. நேத்து ஹோட்டல்ல நடந்த எந்த விஷயமே உண்மை கிடையாது. நான் அந்த கிம்ம சமாளிக்கிறதுக்காக தான் எனக்கு ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்கா அப்படின்னு போய் சொன்னேன். நான் யாரையுமே டேட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் எக்ஸாம் ரிசல்ட்டும் வந்துருது. அதுல ஜுன்ஹே தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதனால ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் சந்தோஷப்படுறத ரொம்பவும் கடுப்பா அந்த இடத்துல மீகோ பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கா. அப்படியே திரும்பி அந்த ரவுடி பொண்ணையும் பாக்குறா. அவ ஏதோ சிக்னல் குடுக்கற மாதிரி இருக்கு. உடனே அவளும் அந்த நோட்டீஸ் போர்டுல இருக்கிற அந்த நோட்டீஸை வந்து கிழிச்சு எறிஞ்சு ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இது மூலமா மீகோக்கும் அந்த ரவுடி பொண்ணுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இன்னொரு பக்கம் சீரியஸா படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற கிம்மோடைய ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. கிம் ஸ்டாப் பண்ணி பேசுறாரு. வடா துரோகி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, அப்புறம் மச்சான் நேத்து நான் சொன்ன ட்ரிக் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேக்குறான். அப்படியே நேத்து நைட்டு நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. கிம் ஜுன்ஹே கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்காக ஃப்ளவரும் கூடவே ஒரு இலத்தலை மாதிரி இருக்குது அதெல்லாம் வச்சுட்டு நின்னுட்டு இருக்க. இதை பாக்குற இவனும் என்னடா இது ப்ரொபோஸ் பண்றப்ப இலத்தலையா கொண்டு போய் கொடுப்ப, காலங்காலமா நடக்கிறது ஏன்டா மாத்திர, ப்ரொபோஸ்னாலே அது ரோஸ் தானடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த 3 ரோஸை எடுத்து ஒரு ரோஸை மட்டும் கிம் கிட்ட கொடுக்குறான். சரி இந்த மீதி 2த்தையும் என்ன பண்ண போற அப்படின்னு கிம் கேட்டதுக்கு, இது நான் வேற ஒருத்தங்களுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு வெக்கப்பட்டு சொல்லியிருப்பான். இப்போ கிம் அதை யோசிச்சு பார்த்துட்டு, இப்பதான்டா புரியுது அந்த ரோஸ்க்கு யாரு கொடுத்துருப்பேன்னு. உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அந்த ரோஸ் பிடிச்சிச்சா அப்படின்னு கேட்க, பிடிக்காம எப்படி அப்படிங்கிறான். சரி 2 ரோஸ் வச்சிருந்த, ஒன்னு உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்ட, இன்னொன்னு என்னடா பண்ண அப்படின்னு கேட்க, அதுவா அப்படின்னு சொல்லிட்டே திரும்பி புதுசா சேர்ந்த டீச்சரை பார்த்து சிரிக்கிறான். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. 14ஆம் தேதி ஃபர்ஸ்ட் மர்டர் நடக்க போகுது. அதுல மர்டர் ஆக போறது அந்த டீச்சர் தான். அன்னைக்கு அவங்க ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நேரா ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் யார்கிட்டயும் ரொம்ப நேரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது ஆர்கியூமெண்டா இல்ல நார்மலா பேசுறதான்னு தெரியல. அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்பி அவங்க ரூமுக்கு போற வழியில தான் கில்லர் அவங்கள கிட்னாப் பண்ணிருக்கான். அந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்பி ரொம்ப ஸ்லோவா நடந்து போனா கூட அவங்க வீட்டுக்கு போறதுக்கு 3 நிமிஷம் தான் ஆகும். இப்படிப்பட்ட ஒரு சின்ன டிஸ்டன்ஸ்ல தான் அந்த கில்லர் இவங்கள கிட்னாப் பண்ணிருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவங்கள கிட்னாப் பண்ணது இவங்க கடத்தப்படுறதுக்கு முன்னாடி அந்த ஹோட்டல்ல 20 நிமிஷமா யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தாங்க. மேபி அவன் கூட கில்லரா இருக்கலாம். ஹோட்டல் ஓனர் கிட்ட இதை பத்தி கேட்கும் போது அவனுடைய முகத்தை அவங்க பார்க்கல. பதிலுக்கு அவன் போட்டிருந்த ப்ளூ கேப்பை தான் பார்த்திருக்காங்க. அன்னைக்கு நான் ஒருத்தனை துரத்திட்டு போனேன்ல, அவனுமே இதே மாதிரியான ப்ளூ கேப்பை தான் போட்டிருந்தான். மேபி அவன் கூட கில்லரா இருக்கலாம். இந்த தடவை நம்ம எல்லாருமே கவனமா இருக்கணும். அவனால இங்க ஒரு கொலை கூட நடக்க கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம அவனை பிடிக்கணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு. கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஜுன்ஹேவை காமிக்கிறாங்க. அவளுடைய பேகை ஓபன் பண்ணும்போது உள்ள ஒரு ரோஸ் இருக்கிறதையும் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹோட்டல்ல கிம் குடுக்கறப்போ அந்த ரோஸை இவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க. அதே சமயம் இவங்க இன்னைக்கு ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது தனக்கு எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. கிம்மு கிட்ட இருந்தும் ரோஸை வாங்கல. கிம்முடைய ஃப்ரெண்டுமே இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த ரோஸ் எப்படி வந்திருக்கும்? அந்த ஸ்கூலுக்கு சில போலீஸ் ஆபீசர்ஸ்லாம் வராங்க. ஆக்சுவலா நேத்து நைட் ஹீரோ கோவத்துல அந்த போலீஸ் கிட்ட கத்திருப்பாரு இல்லையா, அப்போ அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி புதுசா வந்திருக்கிற டீச்சரோட உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆபத்தானுச்சுன்னா அதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்படி ஹீரோவை போட்டு வளர்னதுனால அந்த புதுசா வந்த டீச்சர் மேல போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் வந்துருது. போலீஸ் வந்திருக்கிற விஷயமும் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருது. அதனால அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோயின் இதை பார்த்த உடனே அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இவளும் துரத்துறா. இன்னொரு சைடு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு நேரா டிக்கெட் ஆபீஸ்க்கு தான் ஓடி வரா. எனக்கு அர்ஜென்ட்டா சியோலுக்கு ஒரு டிக்கெட் வேணும் அப்படிங்கிறா. ஆக்சுவலா அந்த ஆபீஸ் பாத்தீங்கன்னா ஜுன்ஹேவுடைய அப்பாவுடைய தானே. சோ ஹீரோயினா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹீரோயின் ஓடி வர மாதிரியே சொல்றாங்க, அந்த பொண்ணு உள்ள போட்டு லாக் பண்ணுங்க அப்படின்னு. அவங்களும் ஹீரோயின் சொன்ன மாதிரியே பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட ஃபைட் பண்ணிட்டு ஒரு கத்தி எடுத்து அவ கழுத்து மேல வச்சு என்ன எங்க இருந்து போக விடுங்க அப்படின்னு கத்துறா. ஹீரோவும் புரிய வைக்கிறாரு, இங்க பாருங்க முட்டாள்தனமா எதுவும் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் அங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. ஹீரோ எப்படியோ கத்தியும் வாங்கிடுறாரு. கூடவே போலீஸ் வர சவுண்ட் கேட்ட உடனே உள்ள 3 பேர் ஒளிஞ்சுக்கிறாங்க. போலீஸும் அங்க வந்து பார்த்துட்டு யாரும் இல்லைன்ட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, இன்னைக்கு நைட் இவங்களை திரும்ப அனுப்புறது ரொம்ப டேஞ்சர், அதனால இங்கேயே இருக்க வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்க ஹீரோ தான் சமாதானப்படுத்துறாரு. ஹீரோ அந்த கில்லர் எப்போ பிடிக்கணும் இல்லையா, அதனால அதாவது இன்னைக்கு நைட் அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் கேப் போட்ட ஒருத்தங்கூட அந்த ஹோட்டல்ல பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணை விடல. பதிலுக்கு நம்ம ஹீரோ தான் அங்க போய் உட்காந்துருக்காரு. டைம் போயிட்டே இருக்கு, அவன் வருவானா மாட்டானான்னு யோசிச்சுட்டே இருக்காரு. கரெக்டா அந்த டைம் ஆன உடனே கதவு ஓபன் ஆகி ஒருத்த உள்ள வரான். ஹீரோ நினைச்ச மாதிரியே அவனுமே ப்ளூ கலர் கேப் போட்டிருக்கான். ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய முகத்தை பாக்குறாரு. அவன் முகத்தை பார்த்த உடனே ஷாக் ஆகுறாரு. நீதானாடா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. வந்து நிக்கிறது வேற யாரும் இல்ல, கிம், அதாவது ஹீரோயினோட அப்பா. இப்படியே இந்த எபிசோடு முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, Tata from HST.